வணக்கம் மக்களே. நம்ம சோ ஒரே கேள்வி ஒரே பதில். இன்னைக்கு நம்ம கூட இணையவன் இருக்காரு. அவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்க போறோம், அவர் ஒரே பதில் சொல்ல போறாரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ ஜனநாயகம்ன்றாங்க. ஜனநாயகம்னா என்ன? இந்த ஜனநாயகம் வெறும் தேர்தலை சார்ந்து மட்டும்தான் இருக்கா? நீங்க ஜனநாயகம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கொடுத்த அந்த உரை தான் இன்னும் பல இடங்கள்ல சொல்றாங்க. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் ஜனநாயக ஆட்சிங்கிறாங்க. ஆனால் மக்கள் அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து மக்கள் தங்களுக்கான திட்டங்களை தங்களுக்கான அரசு நடத்திக்கிறது தான் ஜனநாயகம் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. இந்த ஜனநாயகத்தோடு தொடர்புடையது தேர்தல், அவ்வளவுதான். தேர்தல் மட்டுமே ஜனநாயகம் இல்ல. இன்னும் குறிப்பா நம்ம ஒரு கேள்வி முன்வைக்கலாம். என்னன்னா, ஏன் ஜனநாயகங்கிறாங்க? ஜனநாயகத்தை ஏன் குறிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஜனநாயகத்துக்கு முன்னாடி இருந்தது மன்னர் ஆட்சி, நிலவுடைமை ஆட்சி, இப்படி பல வகைகள். என்ன சொல்ல, கொடுங்கோல் ஆட்சிம்பாங்க, ராணுவ ஆட்சி. இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு எதிரான சொல்றாங்க. இன்னும் குறிப்பா ஹிட்லர் நடத்தின பாசிச ஆட்சி, இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு எதிரானவை. அதனால இந்த ஆட்சியோட கொடுமையை அனைவருக்கும் வரலாறுல படிச்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலை வரக்கூடாது, மக்கள் அனைவரும் அமைதியா சமாதான சமத்துவத்தோட வாழணும்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு முறை, குறைந்தபட்ச அமைப்பு முறை தான் மக்கள் ஜனநாயகம் நம்ம சொல்லக்கூடிய அமைப்புமுறை. அந்த மக்கள் ஜனநாயகங்கிறது இன்னும் முழுமையா எந்த நாட்டிலையும் நடைபெறாட்டியும் ஜனநாயகங்கிற பேர்ல ஒரு பெயரளவுக்கான உரிமைகளோட ஆன ஒரு நாகரீக ஆட்சி எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்திய ஜனநாயகத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது முழுமையான ஜனநாயகம்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை மனித உரிமைகளையும், அனைவரும் உயிர் வாழக்கூடிய உரிமையும், அனைவருக்கும் அனைத்தும் சமம் அப்படிங்கிற உரிமையும், ஒரு நபர் ஒரு ஓட்டுங்கிற உச்சகட்ட உரிமையும் இங்க வழங்கி இருக்கதா இந்திய ஜனநாயகம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஜனநாயகங்கிறப்ப அவங்க குறிப்பா ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஜனநாயகத்தின் தூண்கள் அவங்க 4 அலகுகளை குறிப்பிடுறாங்க. ஒன்று நீதித்துறை, 2வது அரசு அதிகாரத்துறை, 3வதாக சொல்றது பார்த்தா நம்ம இருக்க சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றம் ஆகிய பேரவைகள், 4வதாக இருக்கக்கூடியது ஊடகம், அதாவது மீடியா. இந்த 4ம் தான் ஜனநாயகத்தின் தூண்கள். இந்த 4ம் முறையாக செயல்படக்கூடிய இடத்தில் தான் இந்த ஜனநாயகம் நிலைத்திருக்கும். இந்த ஜனநாயகத்தோட முக்கியத்தன்மையே ஒவ்வொரு நாட்டிலும் ஜனநாயகம் வேறு வகையாப்படும். சில இடங்களில் மதம் சார்ந்த சில வகைகளை சிக்கல் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகங்கிறது பன்முகத்தன்மை வாய்ந்தது. பல நபர்கள், ஏன்னா பல நாடுகள், அது பல தேசங்கள்னு வச்சுக்கலாம், பல மாநிலங்களை இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அந்தந்த மாநில உரிமைகள், அந்த மக்களின் பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நீண்ட கால பண்பாட்டு கூறுகள், இதெல்லாம் பாதுகாத்து அனைவரும் இந்திய அரசமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட வரையறைக்குள்ளார அந்த வரையறைகள் மீறாமனா அடுத்த ஒரு உரிமையில தலையிடாம, அடுத்ததுல ஏறி குறிக்காம முற்போக்கு அம்சத்தோட செயல்படணும்னு சட்டவரை தெளிவா சொல்லுது. இந்த வரையெல்லாம் பூர்த்தி செய்யும் போதுதான் ஒரு ஜனநாயகம் முழுமை பெறும். வெறும் தேர்தல் நடக்குது, தேர்தலில் ஒரு ஆட்சி முழுமையா முழுமை அடையவே அடையாது. தேர்தல் ஒரு கட்சி ஜெயிச்சு மெஜாரிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டா பெரும்பான்மை அப்படிங்கிற பெரும்பான்மை வாதம் மட்டுமே ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகத்துல பெரும்பான்மை வாதங்கிறது ஆட்சி அமைக்க உதவும் தவிர, ஆட்சியை பிடிச்சதாலே, ஒரு கட்சி பெரும்பான்மை ஓட்டுகளை பெற்று ஆட்சியை பிடிச்சதாலேயே அந்த ஆட்சி ஜனநாயக ஆட்சினோ சரியான ஆட்சினோ சொல்லவே முடியாது. ஏன்னா வரலாற்றுல பெரும்பகுதியில பல ஜனநாயகமா ஆட்சியை பிடித்தவர்கள் பிற்காலத்தில் கொடுங்கோலராகவும் பாசத்துக்கும் மாறினதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கனால ஜனநாயகம் ஒட்டுமொத்த செயல்பாடு குறிக்கின்றவரை வெறும் தேர்தல் வாக்கு மெஜாரிட்டியின் பாலிசி இதோடய அது முடியவே முடியாது. இது ஒண்ணு. இன்னும் கூடுதலா இன்னும் பாத்தீங்கன்னா, சமீப காலத்தில் நடக்கிற தேர்தல்கள், குதிரை பேரங்கள் நீங்க வழக்கமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பல மாநிலங்கள்ல ஜெயிச்ச கட்சி இருந்து அடுத்த கட்சி தவறுது, இல்ல ஜெயிச்ச கட்சியில இருந்துகிட்டே எதிர்கட்சிக்கு நாங்க எதிர்கட்சினா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா நாங்க வாக்களிப்போங்கிற இந்த செயல்முறையெல்லாம் ஜனநாயகத்தை படுகொள்ள தள்ளும். அந்த வகையில சமீபத்துல பஞ்சாப்ல சண்டிகர் மாநகரத்துக்கான மேயர் தேர்தல் நடக்குது. அந்த மேயர் தேர்தல் மொத்த இடங்கள் 35 இடத்துல யார் 20 இடத்தை கைப்பற்றாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலான்னு கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. போட்டியிட்டு பாஜக ஒரு பக்கமும் மற்றொரு பக்கம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து போட்டி போடுறாங்க. அதுல முடிவுகள் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக தான் வந்திருக்குது. ஆனா அந்த தேர்தல் உயரதிகாரி இருக்கல, அவர் அந்த வாக்குச்சீட்டுல திருத்தம் பண்ணி ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆதரிச்சு வந்த 8 ஓட்டுகளை செல்லா ஓட்டுன்னு அறிவிச்சுட்டு, அதனால 8 ஓட்டு இல்லாதனால அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதற்கு பதிலா அடுத்த நிலையில அந்த பாஜக இருக்குது, அதனால காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு அடுத்துல இருக்க பாஜகவை ஆட்சி அமைக்க மேயரா பொறுப்பேற்றுக்க கூப்பிடுறாரு. இது நேரடியா நீங்க பார்க்கலாம், தொலைக்காட்சியில ஓடும். அங்க ஆம் ஆத்மி உட்கார்ந்துருப்பார், மேயரா உட்காரு, அவரை பிடிச்சி இழுத்துட்டு இவங்க உட்காருவாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம எங்கேயோ பார்ப்போம், ஆப்பிரிக்க நாடுகள்ல இல்ல துப்பாக்கி மூலம் இதான் நடக்கணும். அந்த காட்சிகளை நம்ம ஜனநாயகம் பேசக்கூடிய இந்தியாவில, அது சண்டிகர் போன்ற ஒரு பெரிய மாநகரை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதை ஒட்டி இன்னொரு வீடியோ வருது. அந்த வீடியோ என்ன, அந்த தேர்தல் நடத்த அதிகாரி அந்த 8 வாக்குச்சீட்டை திருத்தும் போது மேல இருக்க சிசிடிவி பார்த்துக்கிட்டே திருத்துறாரு. அவருக்கு தெரியுது தான் உற்று நோக்கப்படுகிறாரு. ஒருவேளை சிசிடிவி அங்க இல்ல அப்படின்னா
இதை நிரூபிக்க கூட முடிஞ்சிருக்காது. இதை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பை தருது. இந்த விஷயத்தை என்ன சொல்லணும்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கு. அது ஆர்டிகல் 142 சொல்லுது. அந்த ஆர்டிகல் 142 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு விடயத்திலும் முழுமையான நீதி கிடைக்க வேண்டும், அந்த முழுமையான நீதியை உறுதிப்படுத்தக்கூடிய சிறப்பு கூறு தான் 142. அது உச்ச நீதிமன்றத்தோட தனிப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தை அடிப்படையில் இந்த நடைபெற்ற தேர்தல் தில்லு முள்ளுகள், அதனால அந்த தேர்தலை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த தேர்தலில் தேர்தல் அதிகாரி தில்லுமுள்ளு செஞ்சிருக்காரு, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிடைத்த வாக்குகள் படி ஆளுங்க எது அதிக பெரும்பான்மைக்கு அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கிறாங்க. ஆனா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு இடையில, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு 3 அல்லது 4 நாட்கள் ஆயிருக்கலாம். இந்த இடைப்பட்ட நேரத்துல பாஜக என்ன பண்ணுதுன்னா, இந்த எதிரில் இருக்க ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இருக்க வார்டு மெம்பர் கவுன்சிலர் தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க. அப்ப இது மிகப்பெரிய தலைவையாவது. இப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க மெஜாரிட்டி விட்டோம், நாங்க தான் ஆட்சி அமைக்கும். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, யார் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க கூப்பிட்டுரு, அந்த 8 தான் செல்லாதுங்குது. இப்ப இங்க வெற்றி பெற்ற காங்கிரஸ் வெற்றி பெற்ற 4-5 பேர் எங்க பக்கம் வந்துட்டாங்க, நாங்க தான் ஆட்சி அமைப்போங்கிற கேள்வி கூத்து இங்க நடந்துச்சு. இது வெறும் மேயர் தேர்தல் மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக பல மாநிலங்கள்ல இது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், அது ஒரு மிக அதிக பெரும்பான்மையா இருக்காது, ஒரு அறுதி பெரும்பான்மையுமாங்க, ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த நேரத்துல இந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடத்த மாத்தி ஆட்சி கவிழ்ப்பும், ஆட்சி மாற்றமும், ஆட்சி அபகரிப்பும். இன்னும் ஒரு சில இடத்துல அந்த கட்சி ஒரு சிறுபான்மை கட்சி ஆட்சி பிடிக்கும் போது வெளியில இருந்து ஆதரவுங்கிறதுல பாரதிய ஜனதா பல ஆட்சி கவிழ்ப்புகளை நடத்தி திரைமறைவு ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால இதை ஜனநாயகம் ஒத்துக்க முடியுமானா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி அது ஜனநாயகமே கிடையாது. உலகம் நம்மை உற்று நோக்கிட்டு இருக்குது. இந்தியாவில என்ன நடக்குன்னு பார்க்கும்போது, இந்தியாவில பல மாநிலங்கள்ல ஜனநாயக விளிம்புகள் செத்து கொண்டிருப்பதாக ஆங்கில நாடுகள் தினந்தோறும் எழுதி கொண்டிருக்காங்க. இங்க இருக்க மனித உரிமை அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள், இவங்க எல்லாமே இங்க இருக்க சூழ்நிலையை உற்று நோக்கி இந்தியாவில் ஜனநாயகமே இல்லாம போயிடும் போல இருக்கு. அதனாலதான் எதிர்வரும் தேர்தல் ஜனநாயகத்துக்கான தேர்தலா இருக்கணும். ஆனா ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தல் அறுதி பெரும்பான்மை மட்டும் தொடக்கூடியதில்லை. அதை தாண்டி இது உரிமைகள் சார்ந்தது. மக்களுக்கு அனைத்து கிடைக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு என்ன குறிப்பிட்டிருக்கோ அதுபடி நடக்கும் பொழுதுதான். அதனாலதான் இந்தியாவில ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி செய்யக்கூடியது, ஒருவேளை ஆளுங்கட்சியை ஜெயிச்சதுனாலே ஒரு கட்சி செய்யற அதை அனைத்தும் சரி என்று வாதிடவே முடியாது. அதுக்காக எதிர்கட்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு. எதிர்கட்சிங்கிற அமைப்பு என்னன்னா, அதனால அந்த சட்டமன்றம், பாராளுமன்றம் சொல்ற 3வது தூணா இருக்கு ஜனநாயகத்தை. இந்த தூண்களோட பங்கு என்னன்னா, எந்த ஒரு சட்டம், எந்த ஒரு திட்டம், எந்த ஒரு நடவடிக்கை ஆளுங்கட்சி அதாவது அரசு முன்னெடுத்தாலும் அதை விவாதித்து அதுல இருக்க குறைகளை களைந்து, அந்த தமிழ சொல்லுவாங்க இடிப்பார் ஏமாத்துறது மன்னன், அந்த மாதிரி சிக்கல்களை முன்னால பரிந்து வச்சு அந்த சிக்கல்கள் நீக்கி மக்களுக்கு நல்லவே செய்யதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற அமைப்பு. ஆனா இன்னைய நாடாளுமன்ற போக்கு என்ன ஆச்சுன்னா, பெரும்பான்மையான சட்டங்கள் முழுமையான விவாதம் இல்லாம, கிட்டத்தட்ட நீங்க விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த சட்டங்கள் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரே நாள் விவாதம் முடிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில 60-67% மக்கள் விவசாயிகளா இருக்காங்க. அவங்க பிரச்சனையை பேசக்கூடிய சட்டத்தை ஒரு 5-6 நாள் விவாதம் கூட எடுக்காம ஒரே ஒரு 24 மணி நேரத்தை விவாதம் நடத்தி அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்றாங்கன்னா, இங்க ஜனநாயகம் எங்க இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த தொழிலாளர் நல சட்டங்களும் கொண்டு வருகிற 4 கோடுகள், இது அனைத்துமே முழுமையான விவாதம் நடத்தாம எடுக்கப்பட்ட முடிவுகள் தான். அதனால ஒரு மெஜாரிட்டியா இருக்கனாலே ஒரு அரசு எடுக்கிற அனைத்தும் சரி என்று சொல்வது ஜனநாயகம் கிடையாது. மெஜாரிட்டியா இருக்க அரசு திட்டங்களையும் சட்டங்கள் முன்வைக்கும், அதை பரிசீலனை செய்து அதுக்கு வாத எதிர்வாதங்கள் வைத்து அந்த வாத எதிர்வாதங்கள் எது சரியாக இருக்கிறதோ, மக்களுக்கு எது பொருந்துகிறதோ, பெரும்பான்மை மக்களின் நலன். அந்த பெரும்பான்மை மக்கள்ங்கிறது மதம் கிடையாது, மக்கள். அதை முதல் புரிஞ்சுக்க, பெரும்பான்மைங்கிறது மதம் இல்ல, மக்கள். பெரும்பான்மை மக்களுக்கு எது பொருந்துகிறதோ அதை செயல்படுற ஜனநாயகம். அந்த வகையில் இந்தியாவில் இன்று ஜனநாயகம் தானாகவே அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவை வேடிக்கை பார்க்கும் வெறும் பொம்மைகளாக நிற்பது மாபெரும் தவறு.